மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் 26வது வசனம் வாசி. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளைக் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டைக் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளைக் கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஒரு வீடு கட்டப்படுவதற்கு கர்த்தர் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஓமையாக தான் சொல்கிறாரு. ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ. இன்றைக்கி நம்ம பல நேரங்களில் வார்த்தைகளை கேட்குறோம், வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. காலையில் 6 மணிக்கு நம்ம ஆரம்பித்தோம்னா நைட்டு படுக்க போகிற வரைக்கும் 10 மணி வரைக்கும் நம்ம உட்காந்து செய்தி கேட்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு செய்தி கேட்கறதுக்கு வழி இருக்குது. அவ்வளோ தூரம் வாட்ஸ்அப் திறந்தாலும் சரி, அல்லது ஃபேஸ்புக் போனாலும் சரி, அல்லது நீங்கள் யூடியூபுக்கு போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது நமக்கு. ஆனால் வார்த்தையை கேட்கிற நாம் அதன்படி செய்கிறோமா என்பது தான் கேள்வி. ஆண்டவர் சொல்கிறாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். ஒன்று கேட்காத கூட்டம் இருக்கு, அவர்கள் சொல்லியும் கேளாமல் போனார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். கேட்காத கூட்டம் ஒன்று இருக்கு. இன்னொரு கூட்டம் இருக்கு, கேட்டுட்டு அதன்படி செய்கிறோமா. போதிக்கப்படுகிறது, போதனைக்கு குறைவே இல்லை. சபை இருக்கிறது, போதகர் இருக்கிறாங்க. வாரம் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்களுக்கு போதனை கொடுக்கப்படுகிறது. ஒரு அமைப்பை கர்த்தர் அழகாக ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்களேன். எந்த ஒரு இதிலும் இல்லாதது, நமக்கு வாரம் வந்து உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடியதான ஒரு அமைப்பை கர்த்தர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அப்படி ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் செய்யும் போது கேட்கிற எத்தனை பேர் அதை செய்கிறோம், அதான் கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுங்கிறது ஒரு சடங்காச்சாரம் ஆயிடுச்சு. வந்துட்டு போயிடணும். கொஞ்சம் பேருக்கெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு சபைக்கு வராட்டி அவங்க சொல்லுவாங்க, சபைக்கு இன்னைக்கு போல என்னவோ மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. என்ன மாதிரி இருக்குது அது கூட சொல்ல தெரியாது அவங்களுக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுடணும், அவ்வளோதான். வந்துட்டு போகணும். என்ன நடக்குது ஏது நடக்குது அதெல்லாம் இல்லை. இவங்க எல்லாருமே சபைக்கு வரவங்க தான். கேட்டு பாருங்க, செய்தி காதில் விழும். எத்தனை பேர் அதன்படி நாம் செய்கிறோம் என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், நான் கிறிஸ்தவ குடும்பங்களை பற்றி மட்டும் பேசுகிறேன், எத்தனை குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது, எத்தனை குடும்பங்கள் சிதறிக்கப்படுகிறது, எத்தனை குடும்பம் டிவோர்ஸ். உலகத்திலேயே ஒரு குடும்பம் எப்படி நடத்தணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும், என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணுங்கிறத அதிகாரமாக போட்டு தனித்தனியாக எழுதி கொடுத்த புஸ்தகம் உலகத்தில் ஒன்று இருக்குன்னா அது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். அப்போ பாருங்க, வசனம் கேட்குறோம், எல்லாம் காதில் போகுது. பட் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோமா, தமிழில் சொல்லுவாங்க அபியாசப்படுத்துகிறோமா, நம்ம வாழ்க்கையில் அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அதான் இருக்கு. கேட்கறதுல ஒரு குறைவும் இல்லை. இன்னும் கேட்ட பாருங்க, இவங்களாம் பைபிள் படிக்கிறவங்களா இருப்பாங்க. காலையில் உட்காந்து ரெகுலர் பைபிள் ரீடிங் டெய்லி கேட்டு பாருங்க. நாங்கள் டெய்லி பைபிள் படிக்கிறோம் காலையில், ஒரு பிரச்சனை இல்லை. திடீர்னு பாஸ்டர் வந்து கேட்பாங்க, நீங்கள் பைபிள் வாசித்தீங்களா? வாசிச்சிட்டோம், இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் வாசிக்கிறோம், கேட்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அதன்படி செய்கிறோமா, அதுதான் கேள்வி. என் வார்த்தைகளை, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அதாம் தான் உலகத்தினுடைய முதலாவது குடும்பம். அந்த குடும்பத்தை போய் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வசனத்தை கர்த்தர் சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு ஃபார்முலாவை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு, யார் எப்படி என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆதாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவுடனே இவனுக்கு என்ன வருது? பயம் வருகிறது. யோசித்து பாருங்க, ஏன் இவனுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் பயம் வருது? அதுக்கு அவன் பின்னாடி சொல்றான், நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து. அது இருக்கட்டும். ஏன் இவனுக்கு இந்த சத்தத்தை கேட்ட உடனே, கர்த்தருடைய சத்தத்தை தான் இதுவரைக்கும் அவன் கேட்டிருக்கிறான். நீங்க 1ஆம் அதிகாரம் 28வது வசனமாக இருக்கட்டும், 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனமாக இருக்கட்டும், 2 இடத்துல கர்த்தர் அவங்ககிட்ட டைரக்டா பேசுறார். அது மனுஷனையும் மனுஷியும் நோக்கி, பின்பு தேவன் 28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை, கர்த்தர் டைரக்டா பேசுறாரு. இப்ப கேட்க முடியுது, அவனால சத்தத்தை கேட்க முடிகிறது. 2ஆம் அதிகாரம் 16, 17 சொல்லுது, தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாவா என்று கட்டளையிட்டார். இப்பவும் கர்த்தர் அவன்கிட்ட பேசுறார். இப்ப பேசும்போதெல்லாம் உட்காந்து கேட்க முடியுது. ஒரு பக்கம் ஆண்டு கொள்ளுங்கிறாரு,
ஒரு பக்கம் எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆதாமால முடியுது, உட்கார்ந்து கேட்கிறாரு. ஆனா வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் 3ஆம் அதிகாரத்துல, தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து. ஏன் திடீர்னு பயம் வந்துச்சு? திடீர்னு பயம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப இவன் இதுக்கு முன்னாடி 2ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தான். 3ஆம் அதிகாரத்துல வேறொரு சத்தத்தை கேட்டான். வேறொரு சத்தத்தை கேட்ட பிறகு இப்ப கர்த்தர் சத்தம் அவனுக்கு பயமாக இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது வசனத்தை வாசிங்க. என்னோடு கூட இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். அப்ப இவன் யாரோட பேச்சை கேட்டான்? ஸ்திரீயின் பேச்சை கேட்டான். கர்த்தருடைய பேச்சை கேட்கிற வரைக்கும் இவனால் கர்த்தரை பார்க்க முடிந்தது. எப்பொழுது அவன் ஸ்திரீயின் பேச்சை கேட்க ஆரம்பித்தானோ அப்பொழுது அவனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. பயம் வந்து விட்டது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா முதல்ல மனுஷ சத்தத்தை கேட்கறத நிறுத்தணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆசை இருக்குது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது எப்படி? சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். பவுல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். வேதத்தை வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சத்தம் எனக்கு சந்தோஷமா இருக்கிறதா? கர்த்தர் சத்தத்தை என்னால் கேட்க முடிகிறதா அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. என்ன எக்ஸசைஸ்? எது வரைக்கும் அவனால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடிஞ்சுச்சுன்னா, எது வரைக்கும் அவன் ஸ்திரீயின் சத்தத்தை கேட்காமல் இருந்தானோ. இப்ப கர்த்தர் ஆதாம் பார்த்து சொன்னார்ல, சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் 1:28 சொல்லும் போது ஏவாள் இல்லை. 2ஆம் அதிகாரம் 16-17 சொல்றாரு இல்லையா, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது ஏவாள் இல்லை. இப்ப ரெண்டையும் சொல்லும் போது ஏவாள் இல்லை. ஆனால் இப்போ ஆதாமு கிட்ட சொல்லித்தான் ஏவாள் கிட்ட இந்த சட்டம் போகுது, இந்த பிரமாணம் போகுது. ஏன்னா அந்த பிரமாணம் எப்படி சொல்றீங்க, இந்த உடன்படிக்கை எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. அவர்களோ ஆதாமை போல் என் உடன்படிக்கையை மீறி எனக்கு விரோதமாய் துரோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் உடன்படிக்கையை மீறினான், துரோகம் பண்ணினான் அர்த்தம். எது உடன்படிக்கையை மீறுதல்? நான் உன்னை சாப்பிட வேணான்னு சொன்னேன், உன்னை சாப்பிடுன்னு சொன்னேன். நீ சாப்பிடுன்னு சொன்னதையும் சாப்பிட்ட, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதையும் சாப்பிட்டுட்ட. என்னுடைய உடன்படிக்கை என்ன? புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன். இப்ப ஆண்டவர் சொல்றார் இல்லையா, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் 1 கொரிந்தியர்ல. அதே மாதிரி தான் இங்க கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை அவர் சாப்பிட்டார். இதான் உடன்படிக்கை மீறுதல். இந்த உடன்படிக்கையை மீறினதுனால இப்போ அவரால் என்ன செய்ய முடியல? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. எப்ப நம்மளால உடன்படிக்கை மீறுறோமோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறோமோ, கர்த்தர் சொன்னதை செய்யாம போறோமோ, அதற்கு பிறகு நம்மளால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. முதல்ல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். சபை என்பது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடத்துல இருக்குதா அதை பாருங்க. நீங்க, நான் 2வது ஸ்டேஜ் பேசிட்டு இருக்கிறேன். முதல் ஸ்டேஜ், ஒரு சபைக்குள்ள இருக்கிறவங்க, கிறிஸ்தவர்கள், இத்தனை வருஷமா இருக்கிறன்றவங்க கொஞ்சமாவது கர்த்தருடைய சத்தத்தை என்ன செஞ்ச ஆரம்பிச்சிருக்கணும்? கேட்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆண்டவர் சொன்னாருங்கிற ஒரு தன்மை இருக்கணும். இது ஆண்டவர் சொல்லித்தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கணும். அது எது வேணா இருக்கலாம். உங்களுடைய படிப்பு காரியமா இருக்கலாம், நீங்க எடுக்கிற கோர்ஸா இருக்கலாம், அல்லது பண்ண போற கல்யாணமா இருக்கலாம், பண்ண போற பிசினஸாக இருக்கலாம், ஒரு இடம் வாங்க போறதா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதாக இருக்கலாம். எது இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யணும். அப்பதான் அதை கட்டுனதுக்கு சமானம். அதான் கட்டப்பட்டு இருக்கும். இப்ப இவரு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, நல்லா தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இவளுக்கு ஆண்டு கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் வருது, அப்புறம் உடன்படிக்கை வருது, எல்லாம் நடக்குது, பர்ஃபெக்டா இருக்கு, நல்லா போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு? ஸ்திரீயின் பேச்சை கேட்டார். இதை கேட்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்க முடியல. இதை இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, ஆதாம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு சமானமா இருக்கிறது. அவன் 1ஆம் ஆதாம், இவர் 2ஆம் ஆதாம். ஸ்திரீ என்பது சபைக்கு அடையாளமா இருக்கு. சபை எப்பொழுதுமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமு கிட்ட கர்த்தர் சொன்னார், அதே மாதிரிதான் சபையின் தூதனுக்கு கர்த்தர் சொல்லுவார். நீங்க இருக்கிற எல்லா நிருபங்களையும் பாருங்க, ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்திலிருந்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிறதையும் பாருங்க, சபைக்கு தான் எழுதப்படும், சர்ச்சுக்கு தான் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அங்க இருக்கிற சர்ச்சில் உள்ள தூதனுக்கு எழுதுவார். இப்போ இயேசு கிறிஸ்து தான் சபையினுடைய தூதன் வச்சுக்கோங்க, அல்லது 2ஆம் ஆதாம், அல்லது இப்ப சபையின் தூதன் உங்க பாஸ்டர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவர் மூலமாக ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப இவர் சொல்றதுதான் யார் கேட்கணும்? ஆதாம் சொல்றதுதான் யார் கேட்கணும்? ஏவாள் கேட்கணும். கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க, அதன்படி செய்யல, அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியுது, பாம்பு கேட்குது. அவன் சொன்னாங்க, ஆமா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அந்த அம்மா சொல்றாங்க,
ஆனா இந்த போதனையை ஆதாமுக்கு கொடுக்கும் போது ஏவாள் இல்லை, ஏவாளே இல்ல ஆதாம்கிட்ட கொடுக்கும் போது. இப்ப ஆதாம் கிட்ட கொடுத்தாச்சு, ஏவாள் கிட்ட கொடுக்க சொல்லியாச்சு. இப்ப ஏவாள் கிட்ட அந்த வசனத்தை அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் ஏவாள் அதை கீழ்ப்படியவில்லை. ஏவாள் கீழ்ப்படியாததுனால சில பாவங்கள் உள்ள வந்துடுச்சு. இப்போ ஏவாள் ஒரு உபதேசத்தை ஆதாமுக்கு கொடுக்குறாங்க. ஏவாள் என்ன செய்யறாங்க? ஒரு உபதேசத்தை ஆதாமுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து இதை புசிங்கன்னு சொல்றாங்க. இதை உபதேசம் எப்படிங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா 2 கொரிந்தியர் 11:3-4 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறார். அப்போ உபதேசத்தை அவர் சொல்றார். அப்போ ஏவாளுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப ஆதாம் மூலமாக ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது, சர்ப்பத்தின் மூலமாக ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது. அதை பத்தி பின்னாடி பேசுவோம். ஆனால் இப்பொழுது நடந்தது என்ன? ஆண்டவர் சொன்ன சத்தத்தை கேட்ட ஆதாமுக்கு பயம் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது ஸ்திரீயின் சத்தத்தை கேட்டாம் சர்ப்பத்தின் வழியாக. இப்ப அந்த அம்மா சாப்பிட சொல்லிருச்சு, சாப்பிட்டாச்சு. இப்ப அந்த உபதேசம் ஆதாமுக்குள்ள வந்துருச்சு. வந்த உடனே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அவனால முடியல, அவன் ஓடி போய் ஒளிந்து கொண்டான் இருக்கு. இன்னைக்கு சபை தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உபதேசம், கர்த்தர் உங்கள் சபையின் தூதன் வழியாக, உங்கள் ஆயர் வழியாக, உங்களுடையதான போதகர் வழியாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது தான் சபை கேட்கணும். சபை சொல்லுகிறதை ஆண்டவர் கேட்க மாட்டார். சபை இன்னைக்கு என்ன விரும்புது? நீங்க விரும்புகிறதை யார் செய்யணும்? ஊழியக்காரர் செய்யணும். நீங்க விரும்புகிறத நாங்க செய்யணும். இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. என்னன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச். ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற சபைகள்ல இதுதான் இப்ப பிரச்சனை. என்ன? சபையில ஒரு ஊழியக்கார ஒரு விசுவாச அமைப்பு இருக்குது. ஒரு காலத்தில் இந்த ஊழியக்காரர் வழியாக ஆவியானவர் பேசினார், சபை கேட்டுச்சு. இப்போ சபை பேசுது, ஊழியக்காரர் கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நம்ம பேசுறத பாஸ்டர் கேட்கவே மாட்டாரு, நம்ம சொல்றத அவர் செய்யவே மாட்டாரு. இங்க என்ன இருக்குன்னு அமைப்பு தெரியாது. பொதுவாக ஒரு ட்ரஸ்டோ ஒரு கமிட்டியோ ஒரு அமைப்போ வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நாங்க சொல்றத பாஸ்டர் கேட்கணும். ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணும்? அப்படி என்ன சட்டம் இருக்கு? எங்க இருக்கு? இது அகைன்ஸ்ட் டு பைபிள். ஆவியானவர் இங்க பேசுறது தான் நீங்க கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் கட்டப்பட்டவன், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. எப்ப ஸ்திரீயின் பேச்சை ஊழியக்காரன் கேட்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ, சபையின் பேச்சை ஊழியக்காரன் கேட்கணும், ஆண்டவர் கேட்கணும். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சொன்ன அமைப்புல சர்ச் இல்ல, சபை ஏற்படுத்தின அமைப்புக்குள்ள ஆண்டவர் வர வேண்டி இருக்குது. நான் சொல்றது புரியுதா? அன்னைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின அமைப்புல இன்னைக்கு சர்ச்சு இல்ல. அன்னைக்கு ஆண்டவர் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருந்தாரு. ஏசுநாதர் உட்கார்ந்து 3 மணி நேரம் பேசுவாரு. இன்னைக்கு 3 மணி நேரம் நீங்க பேசக்கூடாதுன்றியா? உங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது. கேட்டா உங்களுக்கு 1000 வேலை இருக்குதும்பிய. இப்ப பாருங்க, ஆண்டவர் 6 நாளை உங்களுக்கு கொடுத்துட்டு 1 நாள் அவருக்கு எடுத்துக்கிட்டாரு. ஓய்வு நாள்னு ஒன்னு எடுத்துக்கிட்டாரு. 6 நாள் என்ன வேணா வேலை பண்ணிக்கோ, 1 நாள் எங்கிட்ட கொடுன்னு. இப்ப நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, நாங்க 6 நாள் வேலை செய்யறோம், இருக்கிறதே 1 நாள் தான். அன்னைக்கும் சர்ச்சில் உட்கார சொன்னா எப்படின்னு கேக்குறீங்க. இருக்கிறது 1 நாள். நியாயமா பார்த்தா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கணும். பைபிள் சொல்லுது 1 நாள் நட தூரம் இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. 6000-3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நடக்க கூடாதா? 3000-2000 அடிக்கு மேல நடக்க 2000 அடிக்கு மேல நடக்க கூடாதுன்னு இருக்கு அந்த காலத்துல. அப்படியெல்லாம் இப்ப ஆண்டவர் வைக்கல. அந்த காலத்துல சமைக்க கூடாதுன்னு இருக்கு. முந்தின நாளே சாப்பாடு ரெடி பண்ணணும் இருக்கு. அந்த 1 நாள் முழுக்க ஆண்டவருக்குன்னு இருக்கு. இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்துல இல்லன்னு ஒரே வார்த்தையில தூக்கி போட்டுருவீங்க நீங்க. நியாயப்பிரமாணத்துல இல்ல. ஆனா ஒன்னு அர்த்தம் தெரியுமா? அன்னைக்கு 6 நாள் உலகத்துக்கு 1 நாள் கர்த்தருக்கு, இன்னைக்கு 7 நாளும் கர்த்தருக்கு. இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? இது ஒரு அமைப்பை உருவாக்கிச்சு. நீங்க ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டீங்க. உங்க டிசைனுக்கு ஊழியக்காரன் வர வேண்டி இருக்கு, அந்த டிசைனுக்கு சபை மாற வேண்டி இருக்கு, அந்த டிசைனுக்கு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்னு கொண்டு வர வேண்டி இருக்கு. இது மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் இன்னைக்கு இதுதான் ஸ்திரீயினுடைய பேச்சை கேட்கக்கூடியதான இடத்துல சபை போச்சு. அதனுடைய விளைவு என்னவாயிடுச்சு? ஆதாமால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல, சபையால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. இன்னைக்கு பல சபைகள்ல கர்த்தர் பேசவே இல்லை, கர்த்தர் சத்தமே கிடையாது, பாம்பு சத்தம் தான் இருக்கு. ஆனா பாம்பு சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டுக்குட்டி போர்வையில இருக்கு, ஊழியக்காரன் போர்வையில இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 13:11. அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. வசனம் தெளிவா இருக்கு, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டியை போல. இப்ப ஏவாள் வந்து பேசினது ஏவாள் சத்தம் கிடையாது, பாம்பின் சத்தம்.
ஏன்னா ஏவாள் வந்து என்ன சொன்னாங்க? பழத்தை சாப்பிட சொன்னாங்க ஆதாம பார்த்து. பழத்தை சாப்பிடுன்னு சொன்ன சத்தம் யார் சத்தம்? பாம்புடைய சத்தம். சாப்பிட வேணான்னு சொன்ன சத்தம் யார் சத்தம்? ஆண்டவர் சத்தம். இப்போ சாப்பிடுன்னு சொல்லி நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள். அப்ப என்ன அர்த்தம்? பாம்பு சத்தம் உள்ள வந்துடுச்சு. ஆனா வந்த போர்வை எப்படி இருந்துச்சு? ஏவாளுடைய போர்வையில வருது. சொன்னது ஏவாள், பேசினது பாம்பு. இதான் பைபிள் சொல்லுது. ஆட்டுக்குட்டியின் போர்வையிலே சர்ப்பத்தின் சத்தம், விசுவாசியின் போர்வையிலே சர்ப்பத்தின் சத்தம், ஊழியக்காரன் போர்வையிலே சர்ப்பத்தின் சத்தம், கிறிஸ்தவ போர்வையிலே சர்ப்பத்தின் சத்தம். இன்னைக்கு கிறிஸ்தவ போர்வையில உட்கார்ந்து இருக்கோம். அதனாலதான் ஸ்திரீயின் பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு அந்த ஸ்திரீயின் பேச்சை கேட்கக்கூடிய சபைகள் தான் ஜாஸ்தி. சர்ப்பத்தின் சத்தம் உள்ளுக்குள்ள. உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச் மாறிடுச்சு. கலாத்தியருக்கு எழுதும் போது அந்த வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 1:10 வாசிங்க பாப்போம். யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், தேவனையா மனுஷனையா? வாசிங்க. நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. வரக்கூடிய சர்ச்சை பிரியப்படுத்துகிறபடி ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணினால் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. சபைக்கு ஏத்த மாதிரி செய்தி கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு ஊழியக்காரன் ஆரம்பிச்சிட்டானா அவன் ஊழியக்காரன் அல்ல. அப்படியே மாத்தி சொல்றேன், தனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணணும்னு சர்ச்சை நினைச்சா அது கர்த்தருடைய ஆலயமும் அல்ல. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. ஆனால் சபை இன்னைக்கு என்ன நினைக்குது? எங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும், எங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும். விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச்சை போச்சுன்னா சபை பரலோகத்துக்கு போகாது. கர்த்தருடைய சத்தத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறிட்டீங்கன்னா சபை பரலோகத்துக்கு போகும். இவனுக்கு சபைங்கிறது ஒரு ரிலிஜியஸ் ஷீல்டு மாதிரி, ஒரு மத ரீதியான அமைப்பு அவனுக்கு. அப்படிப்பட்டவனுக்கு சபையுடைய வேதத்தினுடைய திட்டம் தெரியாது. அவன் தான் என்ன நினைப்பானா, நான் எனக்கு ஏத்த மாதிரி நான் சொல்ற மாதிரி அப்படி இருக்கணும்னு நினைப்பான். உண்மையிலே சபை என்பது உங்களுக்கு ஏத்த மாதிரி அமைகிற இடம் அல்ல, உங்களை கிறிஸ்துவுக்கு ஏத்த மாதிரி மாத்துகிற இடம் தான் சர்ச். உங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாத்துக்கிறதுக்கு தான் கர்த்தர் சர்ச் வச்சிருக்கிறார். திருப்பி சொல்றேன், அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு சர்ச் இல்ல. ஆண்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம், எது வேணாலும் இருக்கட்டும், உபவாச கூட்டம் கூட இருக்கட்டும், அது கர்த்தருக்கு ஏற்றபடி தான் இருக்கணுமே ஒழிய உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்தால் கர்த்தருடைய சத்தம் உங்கள் சபையில் கேட்காது. கர்த்தர் சத்தத்தை நீங்க கேட்க முடியாது, மனுஷ சத்தத்தை தான் கேட்பீங்க. மனுஷ சத்தம் உங்களை மாற்றாது, அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்போ ஆராதனை இவ்வளவு மகிமையா இருக்கும் போது வார்த்தையும் அந்த அளவுக்கு மகிமையா இருக்கணும். அப்படி இருந்தால் சபை தேவனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் மாறும். கர்த்தர் விரும்பின வீடை போல கட்ட முடியும். இது உங்க வீட்டுக்கும் பொருந்தும். உங்க வீட்டுக்குள்ளையும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வீடு நல்லா கட்டப்பட்டிருக்கும். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய சத்தத்துக்கு பதிலா இப்ப நீங்க அடுத்த இது ஒண்ணு வாசிங்க, ரெண்டாவது இன்னொன்னு வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 26வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அதையும் வாசிங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னா எப்படி கட்டணும்? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின் கேட்டு அவைகளின்படி செய்கிறவள் எவளோ அவள் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன், மனுஷின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வீட்டை கட்ட புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான், கர்த்தர் சொல்லிய வார்த்தையின்படி கட்டணும். அவ்வளவுதான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கட்டுனா உங்க வீடு கட்டப்படும். இப்ப ஏவாளியே எடுத்துக்கோங்களேன். இப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன உபதேசம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஆதாம் வழியாக கர்த்தருடைய உபதேசம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பிசாசின் உபதேசம் கொடுக்கப்படுது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல நம்ம வாசிச்சோம். சர்ப்பத்தின் உபதேசமும் கொடுக்கப்படுது, ரெண்டும் கொடுக்கப்படுது. இப்ப நடந்த காரியம் என்ன? இந்த வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் சபை, அதாவது ஸ்திரீ சபை அல்லது மனைவி அல்லது உங்கள் வீடு, எப்படி வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடத்தில் சபை இருக்கணும். சபை இப்ப எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா, இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, கொஞ்சம் நுணுக்கமா ஆண்டவர் சொன்னதை நீங்க கவனிச்சு பாருங்க.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசி. 1:28. பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. அப்பனா கீழ்ப்படுத்தினா என்ன சொல்ல வராரு? பூமி அப்ப என்னவா இருக்குது? கீழ்ப்படுத்துங்கிறாரா? அப்ப என்னவா இருக்கு? கீழ்ப்படியாம இருக்கு பூமி. பூமியை கீழ்ப்படுத்தி, அடுத்து சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஸ்திரீயும் இந்த ஆதாமுடைய சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய சத்தம் ஆதாமு கிட்ட இருக்கு, ஆதாம் சத்தம் ஸ்திரீக்கு வருது. இதை கேட்டு இவ என்ன பண்ணணும்? பூமியில உள்ளதெல்லாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். இதுதான் மெத்தட். இந்த வார்த்தை ஏவாளுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டது. 1:26 வாசிங்க. மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள். மனுஷன்னா எத்தனை? 1. அவர்கள்னா 2. 1க்கு மேற்பட்டதுன்னு அர்த்தம். எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க வேர்டை. கர்த்தர் எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க. ஒருத்தன் தான் இருக்கிறான். ஏன்னா மல்கியா 2:15 சொல்லுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஒருத்தன் தான் இருக்கிறான். ஆனா அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள இருக்கிற ஸ்திரீயையும் அவர் பார்க்கிறார். 2 பேருக்கும் தான் இந்த கட்டளை கொடுக்கப்படுது. பூமியை கீழ்ப்படுத்தி கர்த்தர் அவர்களை நோக்கி. 1:28 பூமியை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ ஏவாளுக்கும் சேர்த்தது இது. ஏவாளும் சேர்த்து இந்த பூமியை என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். ஆனா இப்ப சபை, ஸ்திரீ, ஏவாள் என்ன பண்றாங்க? உலகம் சொல்றதை கேட்கறாங்க. இவங்க எதை கீழ்ப்படுத்தணுமோ அதை இவங்க கேட்க தொடங்கிட்டாங்க. உலகத்தை பார்த்து அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1, 2, 3, 4 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்குள்ள என்ன பண்ணார்களாம்? பெண் கொண்டார்கள் அப்படின்னு இருக்குது. அப்பனா இந்த தேவபுத்திரர் என்பது சபை, மனுஷகுமார்த்திகள் என்பது உலகம். இந்த உலகத்தை பார்த்து அழகா இருக்குதுன்னு சொல்லி அவர்களோடு கூட இவர்கள் போய் பெண் கொண்டார்கள். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அதுக்கு பதிலாக யார் சத்தத்தை கேட்குது? உலகத்தின் சத்தத்தை கேட்குது. இந்த உலகத்தின் சத்தம் அதிக சௌந்தரியமாக இருக்கும். இந்த உலகத்தின் சத்தம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இவர் சொல்றாரு செத்துருவேன்னு, அவன் சொல்றான் சாக மாட்டேங்கிறான். இவர் சொல்றாரு இதை சாவணும் சாலே புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவன் சொல்றான் தேவர்களை போல இருப்பாய். கேட்க எப்படி இருக்க? நல்லா இருக்கா இல்லையா? இயேசுநாதர் இப்ப அப்படியே எடுத்துக்கோங்க. இயேசுநாதர் சொல்றாரு எல்லாவற்றையும் விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இது எப்படி இருக்குது? அவன் சொல்றான் நீ தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். கேட்க எது நல்லா இருக்கு? 2ல எது நல்லா இருக்கு? அவர் சொல்லும் போது சொல்றாரு அவன் தன்னைத்தானே சிலுவையில் அறைந்தால் ஒழிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. இவன் சொல்றான் உலகத்துல நீடித்த ஆயுசை நான் உனக்கு தருவேன், நீ சாகவே சாவதில்லைன்னு இப்ப சொல்றான். கேட்டா சொல்றான் உங்களுக்கு 1000 வருஷம் கொடுப்பாங்க, 200. அங்க பைபிள் சொல்லுது உன்னை நீ சாக கொடுக்காம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. இயேசு சொல்லக்கூடியது எல்லாமே உலக பிரகாரமா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கு, ஆனால் நித்திய ஆசீர்வாதமா இருக்குது. அதான் ஆதாம் சத்தம். ஆனா இங்க என்ன இருக்குதுன்னு கேட்டா பாம்பு சத்தம் எப்படி இருக்குன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், அல்லது சகோதரர்களா இருக்கட்டும், உலகத்தின் சத்தம் கேட்க நல்லா இருக்கும். அந்த சத்தத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். அது உங்களை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறதை போல இருக்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க. உலகத்துல நீங்க எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க. அவன் சொல்றான் உனக்கு கோடீஸ்வரனாரு, பணக்காரனாரு, நீ அப்படி படி, இந்த மாதிரி இரு, என்ன வேணா இருங்க. உலகத்தை 70% ஜெயித்தவர் தான் மகா அலெக்சாண்டர். 70%. இன்னைக்கு அவர் சந்ததி எங்கே? இன்னைக்கு அலெக்சாண்டருடைய சந்ததி கிட்ட எத்தனை பார்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரியதான எத்தனையோ இசை மேதைகள், எத்தனையோ அறிஞர்கள் எல்லாம் செத்து போயிட்டான், எல்லாம் காணாம போச்சு. வாழ்ற வரைக்கும் அந்த ஒரு மாயையை உங்க மைண்ட்ல ஏத்துறான். அப்படியே ஏத்தி 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 நீங்க என்னமோ இன்னும் 100 வருஷம் இருக்கிற மாதிரி, நீங்க 100க்கு கூட இருங்க, 110க்கு கூட இருங்க, ஆனால் நிச்சயமாக நீங்கள் இங்கிருந்து போய் விடுவீர்கள். கன்ஃபார்மா போயிடுவீங்க. அந்த 100 வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். அந்த 100 வரைக்கும் பரலோகம் என்ன செய்து, உனக்கு என்ன தேவையோ நான் தரேன், ஆனா உன்னுடைய தேவை நானாக இருக்க வேண்டும், என் சத்தமா இருக்க வேண்டும், நான் சொல்றதை கேட்கணும். நான் சொல்றதபடி நீ கேட்டினா இந்த 100 மட்டும் இல்ல, 100க்கு அப்புறம் இருக்கிற நித்தியத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
இந்த 100 வரைக்கும் உன்னை அப்படி வைப்பேன் இப்படி வைப்பேன்றான் பிசாசு. உலகம் சொல்லுது உன்னை அப்படி வச்சுறேன், உங்க இனத்திலேயே நீதான் பெரிய ஆளு, உன்னை தலைவர் ஆக்கிய தீர்வேன். ஆகுங்க. தலைவரா இருக்கிறதுனால 200 வரைக்கும் இருப்பீங்களா? தலைவரா இருக்கிறதுனால போகும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா கொடுப்பாங்களா மேல? அவ்வளவு ஒரு பதவி ஆசை, பணத்தாசை, படிப்பு, பெருமை. சபை என்பது என்ன? உன் பெருமையை காட்டுகிற இடம் அல்ல. இப்படி இந்த மென்டாலிட்டியோட சர்ச்சுக்கு வந்துவிட்டு, இது என்ன மென்டாலிட்டி? உலகத்தான் மென்டாலிட்டி. அந்த பெருமை இது என்ன? ஆவியோடும் உண்மையோடும் தன்னை வெறுமையாக்குகிற இடம். நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, இந்த பூமியில நான் ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் படிச்சவன் சொல்றான் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். கலைகளில வல்லவனும் வாக்கிலும் சிறந்தவனும் சொல்றான் நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் ஆனேன். உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்தவர் தருத்திரரை போல தொங்கினார்னு இருக்க. இங்க ஒண்ணுமில்லாத தரித்திரம்னா பணக்காரனா காட்டுது. அதான் கொடுமையே. அவ்வளோ பெரியதான பணக்கார ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர் தரித்திரரை போல தொங்கினார். சபை என்பது என்ன? உலகத்தின் சத்தத்தை கேட்கிற இடம் அல்ல. சபை கர்த்தரின் சத்தத்தை கேட்கிற இடம். நீ உலகத்தின் சத்தத்தை கேட்டால் ஒரு நாள் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுவாய். ஒரு நாள் பரலோகத்திலே உனக்கு இடம் இல்லாமல் போகும். ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்காமல் போகும். ஒரு நாள் நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்காமல் போகும். ஒரே ஒரு பழம் எத்தனை ஆசீர்வாதத்தை எடுத்துருச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்துச்சு, புத்தியை தெளிவிக்கிறதாக இருந்துச்சு. ஆனா அத்தோட கர்த்தருடைய சத்தம் போச்சு, கர்த்தர் கொடுத்த இடம் போச்சு, கர்த்தர் கொடுத்த ஜீவன் போச்சு, எல்லா ஆசீர்வாதமும் போச்சு. இன்னைக்கு அப்படித்தான் ஒரு சில பழங்களை நாம் விரும்புகிறோம். அது எதுவா இருக்கிறது? உலகத்தின் உபதேசமா இருக்கிறது. அவனோடு கூட தயவு செஞ்சு போட்டி போடாதீங்க. வாலிபர்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளையும் சொல்றேன், உலகத்தோடு கூட போட்டி போட்ட வச்சு அன்னைக்கு இதை படிச்சாதான் பிள்ளைக்கு எதிர்காலம். இப்போ சொல்றேன், உங்க பிள்ளையின் எதிர்காலம் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தின் கையில் இல்லை, நீங்கள் வச்சிருக்கிறதான நகையின் கையில் இல்லை, நீங்கள் கொடுக்கிற படிப்பின் கையிலும் இல்லை. உங்கள் பிள்ளையின் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் உங்க பிள்ளையோட ஃபியூச்சர். எல்லாம் படிச்சு வேலை கிடைக்காம சுத்துறவன் எத்தனையோ பேர் இருக்கான். சொத்து சேர்த்து வச்சு குடிச்சு அழிச்சவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவன் அழிந்து போனதாக சரித்திரமே கிடையாது. கர்த்தர் அவனை கண்மலையின் மேல் கட்டின வீட்டாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்திடுவார். கவனிச்சு கொள்ளுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தை. நீங்க அதை கொடுத்துட்டு போங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ஐஸ்வர்யம் ஆக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆபிரகாமுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஈசாக்கு என்ன தரித்திரமா மாறினா? வசனம் சொல்லுது, ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யனானான். வசனம் அப்படியே சொல்லுது. இப்போ ஈசாக்குடைய பையன் யாக்கோப விரட்டி விட்டாங்க. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க ஓடி போயிடுறான்னு. கோலும் கையுமா போனேங்கிறான். அவன் என்ன தரித்திரமா ஆயிட்டான்? இரு பெரும் பரிவாரங்களோடு கூட திரும்பி வந்தேனுங்கிறான். இப்ப யாக்கோபுடைய பையன் யோசேப்பு அண்ணன் தம்பிங்களே கோவப்பட்டு பொறாமையில அடிச்சு குடிச்சு வித்து விட்டாங்க அவனை. அவன் பாருங்க அடிமையா போயிட்டான் ஒரு ஊருக்கு. அதனால நாசமா ஆயிட்டான். ஒரு நாட்டுக்கே பிரதமரா மாறிட்டான். இவங்க அத்தனை பேருக்கிட்டையும் அப்பன் கொடுத்த சொத்து இல்ல, ஆனா ஆண்டவர் இருந்தாரு. ஆண்டவர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருந்தார். யார் என்ன கொடுத்தால் என்ன, கொடுக்கா விட்டால் என்ன, கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிறார். ஒண்ணும் இல்லாத நம்மை, புழுதியில் இருந்த நம்மை எடுத்து ராஜாக்கள் மத்தியில உட்கார வைக்கிறார். அப்ப நீங்க என்ன உங்க பிள்ளைகள் கொடுத்துட்டு போனோம் தெரியுமா? உலகத்தின் சத்தத்தை கேட்காத. இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், ஒரு நாள் இழந்து போவாய். நீ கர்த்தருடைய சத்தத்தை கேளு. கர்த்தர் உன்னை தன்னோடு கூட வலது பாரசத்தில் உட்கார வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் சொல்லுது, ஆதாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், ஏவாள் ஆதாமுடைய சத்தத்தை கேட்கணும். அதற்கு பிறகு ஏவாள் சத்தத்தை இந்த உலகத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியணும். அதான் ப்ரொசீஜர். கர்த்தர் பேசுவாரு, ஆதாம் கேட்பான், ஆதாம் சொல்லுவான், ஏவாள் கேட்பாங்க, ஏவாள் பேசுவாங்க, உலகமே கீழ்ப்படியும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் அப்போஸ்தலர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு வெளிப்படுத்தல் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், கர்த்தர் ஆதாம் கிட்ட பேசினது தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். 2:1 வாசிங்க. வெளிப்படுத்தல். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். இப்போ யோவான் யாருக்கு எழுதுறாரு? சபைக்கு எழுதுறாரு. ஏவாளுக்கு எழுதியாச்சு. 2:7 வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபை கேட்கணும், அவ்வளவுதான். அப்படியே அந்த ப்ரொசீஜர் இருக்கு பாருங்க.
ஆண்டவர் சொல்லுவாரு, இயேசு கேட்பாரு, இயேசு தூதனை அனுப்புவாரு, யோவான் கேட்பாரு, யோவான் சபைக்கு எழுதுவாரு, சபை அதை கேட்க வேண்டும். இங்க ஆண்டவர் ஆதாம்கிட்ட பேசுவாரு, ஆதாம் ஏவாள்கிட்ட பேசுவாரு, ஏவாள் உலகத்துக்கு பேசுவாங்க, உலகம் கீழ்ப்படிய வேண்டும். வேலை முடிச்சு. ஒரே ஃபார்முலா தான். ஆனா இன்னைக்கு ஆப்போசிட்டா இருக்கு. உலகம் ஏவாள்கிட்ட பேசுது, சபைக்கிட்ட பேசுது, அது சபைக்குள்ள வருது. சபை இங்க வந்து நம்ம கிட்ட சொல்லுது, ஊழியக்காரங்கிட்ட, பாஸ்டர் நம்ம இப்படி செய்வோமா, பாஸ்டர் இப்படி பண்ணுவோமா, அவரு அப்படி பண்றாரு, அந்த இடத்துல இப்படி பண்றாங்க, உலகத்துல இப்படி செய்யறாங்க, அந்த மாதிரி நாம சம்பாதிப்போமா, இதை வைப்போமா, அதை வைப்போமா, உலகம் சொல்றதை கொண்டாருது. இங்க ஒரு இடத்துல என்ன ஆகுது, வேற வழி இல்லாம ஆதாம் பேச்சை கேட்கிறாரு, ஊழியக்காரங்க பேச்சை கேட்டுறாங்க சில சபைகள்ல. இப்ப கடைசியா என்ன ஆச்சு, ஆதாம் ஏவாள் மொத்த பேரும் பாம்போட வெளியே போயிட்டாங்க. இதுதான் முடிவாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபார்முலாவை மாத்தாதீங்க. ஆண்டவர் உங்க ஊழியக்காரர் வழியாக ஆவியானவர் சபைகளுக்கு பேசுவார். நீங்கள் அந்த சத்தத்தை கேளுங்கள். கேட்டு உலகத்தை கீழ்ப்படுத்துற வேலை நடக்கணுமே ஒழிய உலகத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய கூடாது. அல்லேலூயா. அதுதான் ஒரு ஸ்திரீ வீட்டை கட்டுவதற்கான, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவதற்கான அடையாளம். அதுதான் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிவானானால் அவனை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த ப்ரொசீஜர் உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சபை கர்த்தருக்குள் கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை நிற்பதும் நிர்மூலமாவதும் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதை பொறுத்து இருக்கிறது. ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய சத்தம் கேக்குதா, இல்ல பாம்பு சத்தம் கேக்குதா? அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய சத்தம் கேக்குதா, பாம்பின் சத்தம் கேக்குதா? உலகத்துல உள்ள மேன்மை, உலகத்துல உள்ள ஆடம்பரம், உலகத்துல பெருசா சொல்றது, இது இல்லாட்டி பிழப்பில்லை, இது இல்லாட்டி வாழ்க்கை இல்லை எல்லாம் சொல்லுவாங்க. அது உலகம் சொல்றது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு கேளுங்க. பிள்ளைங்க படிப்புல இருந்து, நீங்க எதையும் வாங்கறதுல இருந்து, பிள்ளைங்களுடைய கல்யாணத்துல இருந்து, உலகத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. கர்த்தர் சத்தத்தை கேட்டு செய்யுங்க. அவ்வளவுதான். உலகத்தினுடைய ஃபார்முலாவை பயன்படுத்தாதீங்க. உலகத்தின் ஃபார்முலா, பையன் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கிறான், பொண்ணும் மாஸ்டர் டிகிரி முடிச்சதா இருந்தாதான் நல்லது அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அது உலகத்தின் ஃபார்முலா. ஆண்டவர் எந்த ஈசாக்குக்கு எந்த ரெபேக்கால்னு வச்சிருப்பார். அந்த ரெபேக்கா என்ன படிச்சிருக்கு, பணக்காரியா இருக்குதா, கோடீஸ்வரியா இருக்குதான்னு தெரியாது. ஆனா அது துறவில இறங்கி தண்ணீர் குடம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் அதுக்கு குவாலிஃபிகேஷன். உலகத்தின் குவாலிஃபிகேஷன் உங்க படிப்பு, உங்க அந்தஸ்து, இதெல்லாம் உலகத்தின் குவாலிஃபிகேஷன். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல் சபையினுடைய குவாலிஃபிகேஷன். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. நீ கர்த்தர் சத்தத்தை கேளு. பணத்தை பார்க்காத, படிப்பை பார்க்காத, ஜாதியை பார்க்காத, எதையும் பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்றாரான்னு பாருங்க. அது வேலையோ படிப்போ, இந்த படிப்பு படிச்சாதான் இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர். படிப்பை படிச்சு முடிச்சுட்டு வரும்போது அந்த படிப்புக்கு ஃபியூச்சரே இருக்காது. ஆனா உன் ஃபியூச்சர் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் என்ன படிக்க சொல்றாரோ அதை படிங்க. உலகத்தின் பேச்சை கேட்காதீங்க. உலகத்தான் சொல்லுவான், அடுத்து அதுதாங்க, அடுத்து இதுதாங்க, அடுத்த 10 வருஷத்துல இதாங்க நடக்கும், அது மாதிரி படிக்க வைங்க. பாருங்க, போன 5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவனுக்கு இப்ப வேலை இல்லை. அப்ப எது நல்லா இருக்குன்னு படிச்சவனுக்கு இப்ப வேலை இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறபடி செய்தவனுக்கு எப்பவும் ஆசீர்வாதம் உண்டு. அதைத்தான் நான் சொல்றேன். உலகத்தின் சத்தத்தை கேட்காதீங்க, கர்த்தரின் சத்தத்தை கேளுங்க. அதன்படி அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருந்தா, பேசி இருந்தா மட்டும் உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் இனி உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க போகிறேன். ஆண்டவரே, இனி உங்க சத்தத்தின்படி தான் நான் செய்ய போறேன். இனி மனுஷ சத்தம் அல்ல. மனுஷ சத்தம் வேணாம். அது பாதாளமா இருக்கு, அது மரணமா இருக்குது. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்லம். கர்த்தர் சத்தத்தை கேளுங்க. அது ஒரு நாளும் உங்களை கொல்லாது, ஒரு நாளும் உங்களை தள்ளாது. கர்த்தர் சத்தம் உங்களை உயர்த்தி பிடிக்கும். கர்த்தர் சத்தம் உங்களை உயரத்திலே உட்கார வைக்கும். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி உண்மையாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய், சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, அதன்படி கட்டுகிறவர்களாக, அதன்படி செய்கிறவர்களாக, முடிவு பரியந்தம் கண்மலையின் மேல் நிற்கிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உலகத்தினுடைய மேன்மை, உலகத்தினுடையதான ஆடம்பரம், உலகத்தினுடையதான பகட்டு, உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்கல, உங்களை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த வார்த்தை 100% எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.